ஜாதியை பார்த்து தானே என்னை வந்து பார்க்காம இருந்திருக்காங்க. ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி படுத்தப்போ கூட ஒரு பொறுப்பு அமைச்சரோ அல்லது இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ வந்து என்னை பார்க்கவில்லை என்பது, அதுவும் ஜாதி அடிப்படையில் தானே என்னை புறக்கணிச்சிருக்காங்கன்னு நினைக்க தோணுது. அதானே உண்மை. இதுவே வேறு ஏதாவது சமுதாயத்தில், அவங்க சமுதாயத்தில் யாராவது படுத்திருந்தால் உடனே ஓடுறாங்கல்ல. ஆக ஜாதி ரீதியாக இங்கே புறக்கணிக்கப்படுகிறோம். இங்கே சமூக நீதி கிடையாது. ஆகவே எங்கே எங்களை புறக்கணிக்கலையோ அந்த இடம் தேடிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது ஒரு நல்ல இடமாக தெரிந்தது. ஆகவே அதிமுகவில் நான் இன்றைக்கி தைரியமாக இணைந்திருக்கின்றேன். பல பேர் இன்றைக்கி நேற்றிருந்து எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் வந்துட்டுருக்கு. பல கட்சிக்காரர் இதைய வரவேற்கிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போயிட்டீங்கன்னா நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம், எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கும்பிட்றாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மற்றவங்களையும் ஒரு மனிதனாக கூட மதிக்க தெரியாத ஒருத்தர் தான் இங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஆக இப்போ சமூக நீதியெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. திமுகவில் இருந்த சமூக நீதி இப்பொழுது அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி